Hi, welcome to Orange YouTube channel. ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எதுக்குன்னாக்கா இங்கே வந்திருந்தோம். இங்கே ஒரு அக்கா வந்துட்டு பூச்செடியெல்லாம் நட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பூச்செடி பாருங்களேன். இது வந்து 2 மாதத்து செடியா, பட் சூப்பராக இருக்குது. இப்போது விவசாயம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது இல்லையா, அது காட்டலான்னு வந்தேன். அவங்கள பர்மிஷன் கேட்டேன். சரி எடுத்துக்கோனாங்க. அதை தான் காட்டலான்ட்டு பாருங்கள். அங்கே சின்ன ஜோடி விவசாயம். இங்கே பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒருத்தர் வண்டியில் வந்துட்டு ஏதோ இது எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, சோகை. அது மாட்டுக்கு போடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த பூ. இங்கே சின்ன வீடு, கிராமம் இது. அந்த கிராமத்தில் அவங்க வீட்டு பின்னாடி பூவை போட்டுட்ருக்குறாங்க. அது உங்களுக்கு யூடியூப் சேனலில் போடணுன்னுட்டு எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பூ. இது வந்து 2 மாதத்து பூன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. பட் அவங்க சொல்கிற பிரகாரம் டெய்லி தண்ணி விடணும். இப்போல்லாம் தண்ணி ரொம்ப பஞ்சமாக இருக்குதுன்னுட்டு. ஏன்னா விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். நம்ம ஈஸியாக உக்காத்திட்டு எல்லாம் பார்க்குறோம். அது உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்பாட்டில் வந்துட்டு பாருங்கள், சின்ன ஜோடி போட்டுட்ருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் எங்கெங்கே கிடைக்குது? இப்போ வர விவசாயங்கள் ரொம்ப அழிஞ்சு போகிறதுனால இது உங்களுக்கு காட்டணுன்னு எனக்கு தோணுது. பாருங்களேன், அது சின்ன அவங்க அங்கே இருக்கிற இடங்க. இது சின்ன வீடு. அவங்க வீட்டு பின்னாடி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வாழைத்தோப்பு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அது உங்களுக்கு காட்டணுன்னு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு நான் பண்ணிகிட்ருக்குறேன். இங்கே பாருங்களேன், இங்கே பெரிய ஒரு ஆலாமரம் மாதிரி இருக்குது. அங்கே பின்னாடி அவங்களது வீட்டு பின்னாடி இந்த சைடு பாருங்களேன், எல்லாம் சோகை போட்டிருக்குறாங்க. இது வந்து மாட்டுக்கான். ஏன்னா அவங்க மாடு வச்சிட்ருக்கிறதுனால அவங்க வெளி இடத்துலலாம் போய் வாங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனாலன்னுட்டு அவங்க சொன்னாங்க. அதனால் அவங்களே இங்கேயே சோகை போட்டுக்குன்னு என்ன இருக்குதோ அது மாட்டுக்கு பண்ணிக்கிறாங்களாம். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற பிரகாரம் என்னன்னாக்கா, இப்போல்லாம் தண்ணி ரொம்ப பஞ்சமாக இருக்குது. அதனால் விவசாயம் வந்து எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ தான் விவசாயம் பண்ணாலும் அந்த பூ கூட அவ்வளோ ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது. நான் போய் உங்களுக்கு காட்டினேன், அந்த பூக்கு வந்து ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மார்க்கெட்டுக்குன்னு சொல்லி பேஜார்பட்டுட்டு இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது உங்களுக்கு காட்டணுன்னு தாங்க இங்கே வந்தேன். அது பார்க்குறதுக்கு இதெல்லாம் அவங்களது தான் நான் ஃபுல்லு. அதனால் அவங்கள பர்மிஷன் கேட்டு தான் எடுத்துருக்கிறேன். இது நீங்களும் ரசிக்கணும் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கோசரம் இது காட்டினுக்கிறேன். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. அவங்களது சின்ன வீடு பின்னாடி இருக்குது. அந்த வீட்டு பின்னாடி அவங்க எவ்வளோ அமைதியாக நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாத. இங்கே இந்த பூத்தோட்டம் இருக்குங்க. இந்த பூத்தோட்டம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா, நான் கேமராவில் எப்படி தெரியுதோ எனக்கு தெரியாது. பட் அது உங்களுக்கு ரியலாக காட்டணும்னு எனக்கு ரொம்ப மனசு துடிச்சிக்குது. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பாருங்க, இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்களும் ரசிக்கணுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த பூச்செடி எடுத்துகிட்ருக்கிறேன். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதான். அவங்க அதெல்லாம் அங்கே இருக்கிற அந்த காலி ஜாக்கெல்லாம் கூட பண்ணணும்னு சொன்னாங்க. பட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ எங்கக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் விவசாயிக்கு இந்த பூ இப்போ போட்டால் கூட அவங்களுக்கு அந்த ரேட்டு கிடைக்காதனால நாங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விவசாயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப பேஜாராக இருக்குதுங்க. விவசாயம் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கிறதுனால ரொம்ப வலிக்குது. பட் ஆல்மோஸ்ட் விவசாயத்தை ஹெல்ப் பண்ணுவோம், விவசாயத்தை வளர்க்குவோம், விவசாயிங்களை மதிக்குவோம். ஓகே, பாய். அதை சொல்லணுன்னு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி அழகான பிளேஸ் இருக்குதான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.